தமிழ்நாட்டின் முக்கிய தினங்கள் ஆல்ரெடி நம்ம செப்டம்பர் மாதம் வரைக்கும் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் அக்டோபர் மாதத்திற்கான முக்கிய தினங்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, தனிப்பெரும் கருணை தினம். இதை பார்க்கும்போதே மேக்சிமம் எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாம், வள்ளலார் என்று அழைக்கப்படுகின்ற ராமலிங்க அடிகளார் அவருடைய பிறந்த நாளான அக்டோபர் 5 என்ன தினம்? தனிப்பெரும் கருணை தினம். எப்பொழுது அறிவிக்கப்பட்டது? 2021. ஓகேங்களா? மேக்சிமம் டேட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அக்டோபர் 5 தனிப்பெரும் கருணை தினம். யாருடைய பிறந்த நாள்? வள்ளலார் அவருடைய பிறந்த நாள். அடுத்ததான் நீலகிரி வரையாடு நாள். இது என்னைக்குன்னு பார்த்தோன்னா 2 நாள். ஓகேங்களா? அக்டோபர் 5, இது அக்டோபர் 7. ஏன் அக்டோபர் 7 நீலகிரி வரையாடு நாள் அப்படின்னு அறிவிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, தேவிதார், ஓகேங்களா, தேவிதார் அப்படின்னு வனவிலங்கு பாதுகாவலர் ஒருத்தர் இருக்காரு. அவருடைய பிறந்த நாளான அக்டோபர் 7 தான் நீலகிரி வரையாடு நாளாக 2023 அறிவிக்கப்பட்டது. ஓகேங்களா? யாருடைய பிறந்த நாள்? இப்படியும் கேள்வி வரலாம். தேவிதார் அவருடைய பிறந்த நாள் எந்த நாளாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்கலாம். என்ன நாள்? நீலகிரி வரையாடு நாள். ஓகேங்களா? எந்த நாளாக அறிவிக்கப்பட்டதுன்னு கேட்டால் நீலகிரி வரையாடு நாள் 2023 அறிவிக்கிறாங்க. அடுத்ததா இளைஞர் எழுச்சி தினம். ஓகேங்களா? மேக்சிமம் இதையும் நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. என்னன்னா அக்டோபர் 15 டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய பிறந்த நாள். ஓகேங்களா? அப்துல் கலாம் அவருடைய பிறந்த நாளான அக்டோபர் 15 இளைஞர் எழுச்சி தினமாக 2015 அறிவிக்கப்பட்டது. ஓகேங்களா? தனிப்பெருங்கருணை தினம் எப்போ? அக்டோபர் 5. யாருடைய பிறந்த நாள்? வள்ளலார் அவருடைய பிறந்த நாள் 2021 அறிவிக்கப்படுது. அடுத்ததான் நீலகிரி வரையாடு நாள் அக்டோபர் 7. தேவிதார் அவருடைய வனவிலங்கு பாதுகாவலரான தேவிதார் அவருடைய நினைவாக 2023 அறிவிக்கப்படுது. அடுத்ததான் இளைஞர் எழுச்சி தினம் அக்டோபர் 15. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய பிறந்த நாளான அக்டோபர் 15 இளைஞர் எழுச்சி தினமாக 2015 அறிவிக்கப்படுது. இதுதான் அக்டோபர் மாதத்திற்கான முக்கியமான தினங்கள். அடுத்த வீடியோவில் நவம்பர் டிசம்பரை பார்த்து இந்த முக்கிய தினங்களை வீடியோ டாப்பிக்கை முடிச்சிடலாம். ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க.